கவர்மெண்ட் மேல கடுப்பாகி ஒரு சாதாரண மனுஷன் செஞ்ச தரமான சம்பவம். மார்வின் ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சிருக்காரு. நேர்மையா அவர் பாட்டு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை வருது. அவரோட கடைக்கு பக்கத்திலேயே ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி வர போகுதுன்ற நியூஸ் வருது. அந்த சிமெண்ட் ஃபேக்டரி வந்துச்சு அப்படின்னா இவரோட கடைக்கு வர போற வழி பிளாக் ஆயிரும் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டு நேரா மேயர்கிட்ட போய் இந்த விஷயத்தை பத்தி சொல்றாரு. ஆனா மேயர் கண்டுக்கவே இல்லை. மேயர் கண்டுக்காதனால இவர் கோர்ட்டு பக்கம் போறாரு. கோர்ட்டுக்கு போய் வேலைக்கு ஆகல. இந்த ஃபேக்டரி வந்துச்சு அப்படின்னா நம்ம தொழிலெல்லாம் பாதிக்கும், வாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் பேசி பாக்குறாரு. அதுவும் வேலைக்கு ஆகல. கடைசியா ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனிட்ட போய் ஹெல்ப் கேக்குறாரு. ஆனா அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனியும் இவரை எதிர்த்தே நியூஸ் போடுறாங்க. அதிகாரத்துல இருக்கவங்களும் அந்த ஃபேக்டரி ஓனரும் இவரை ஒரு மனுஷனாவே மதிக்கலையா. யாரா லூசு போய் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவரை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்காங்க. இதனால மார்வினும் வெறுத்து போயிடுறாரு. அடுத்த 1.5 வருஷத்துக்கு அவரோட கடையை அவர் திறக்கவே இல்லை. 1.5 வருஷம் கழிச்சு ஜூன் 4, 2004 அவரு கடையை உடைச்சிட்டு ஒரு புல்டோசர் ஒண்ணு வெளியில வருது. இந்த மனுஷன் 1.5 வருஷமா என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு ஜாப்பனீஸ் புல்டோசரை வாங்கி அந்த புல்டோசரை சுத்தி ஸ்டீல் பிளேட்டால வெல்ட் அடிச்சு அந்த பிளேட்டுக்கு நடுவுல சிமெண்ட் ஊத்தி நல்லா கிட்டத்தட்ட புல்டோசரையே ஒரு கோட்டை மாதிரி ரெடி பண்ணிருக்காரு. வெளியே பார்க்க கண்ணாடி எல்லாம் கிடையாது. அந்த வண்டியை சுத்தி கேமரா இருங்க. உள்ளுக்குள்ள இருந்து ஹீட் போறதுக்கு ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சிருக்காரு. இவர் வண்டிக்குள்ள இறங்கிட்டு இவர் உள்ள வந்தாருன்னா வழி அதையும் வெல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. கடையை உடைச்சிட்டு வெளியே வந்த புல்டோசர் ஃபர்ஸ்ட் போன இடம் அந்த சிமெண்ட் ஃபேக்டரி தானா. சிமெண்ட் ஃபேக்டரியை இடிச்சு நொறுக்கிட்டு அங்கிருந்து அப்படியே கவர்மெண்ட் ஆபீஸ் பக்கம் போய் கவர்மெண்ட் ஆபீஸை தரமட்டமாக்குறாரு. அங்கிருந்து ஒரு யூட்டரை போட்டு அப்படியே அந்த மேயர் வீட்டு பக்கம் போய் மேயரோட சொந்த வீட்டையும் இடிச்சு தள்ளுறாரு. கடைசியா மீதி இருக்கிறது அந்த நியூஸ் பேப்பர் பில்டிங் மட்டும்தான். அதையும் விட்டு வைக்கல, அதையும் இடிச்சு தள்ளிட்டாரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு அந்த ஊரே ஹாலிவுட் படம் மாதிரி ஆயிருக்கு. கிட்டத்தட்ட $7 மில்லியன் பொது சொத்தை ஒரு சேதப்படுத்தி இருக்காரு. போலீஸ்க்கெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியலையா. அவங்களும் ஒரு 200 புல்லட் சுட்டு பார்த்திருக்காங்க. ஒன்னும் வேலைக்கு ஆகல. வெடிகுண்ட வீசி கவுத்தரலான்னு பார்த்திருக்காங்க. ஆனா வண்டி கவுரவே இல்லையா. கடைசியா 2 மணி நேரம் கழிச்சு ரேடியேட்டர் ஃபெயிலியர் ஆகி ஒரு கடையோட பேஸ்மெண்ட்ல இந்த புல்டோசர் மாட்டிக்குது. உள்ளுக்குள்ள இருந்த மார்வின் தன்னைத்தானே ஷூட் பண்ணி அவரும் தற்கொலை பண்ணிக்கிறாரு. இதுல ஹைலைட்டான மேட்டர் என்னன்னா இவ்வளவு இடத்தை அவர் இடிச்சும் இவரை தவிர இவர் வேற யாரையுமே அங்க சாகடிக்கல. இந்த விஷயத்தை பார்த்தவங்க கேள்விப்பட்டவங்க எல்லாம் சூப்பரா அப்படின்னு சிலர் சப்போர்ட் பண்றாங்க. சிலர் ஏங்க இல்லாம அங்க பண்ணுவாங்க, நீங்களும் போய் சூப்பர்னு சொல்லிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.